9th மேக்ஸில் யூனிட் 1ல் எக்ஸசைஸ் 1.3ல் தேர்ட் சம். இஃப் யூனியன் செட் கொடுத்துருக்காங்க, ஏ செட் கொடுத்துருக்காங்க, பி செட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த ஃபாலோயிங் செட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. எங்கெல்லாம் ஏ டேஷ் பி டேஷ், ஏ டேஷ் யூனியன் பி டேஷ், ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ், ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ், ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஷ், ஏ டேஷ் பி டேஷ், ஏ டேஷ் த ஹோல் டேஷ் அண்ட் பி டேஷ் த ஹோல் டேஷ் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஏ டேஷ் எப்படி கண்டுபிடிக்கணும்? யூனியன் செட்டை ஃபஸ்ட் எழுதணும், மைனஸ் போட்டு ஏ செட் எழுதணும், கேன்சல் பண்ணுறதை கேன்சல் பண்ணிவிட்டு யூனியன் செட்டில் இருக்கக்கூடியது எழுதுனா ஏ டேஷ். அதே போல் பி டேஷ் எப்படி எழுதணும்? பி டேஷ் இஸ் ஈக்குவல் டு யூனியன் மைனஸ் யூனிவர்சல் செட் மைனஸ் பி செட் எழுதணும். எழுதி கேன்சல் பண்ணுறதை கேன்சல் பண்ணிவிட்டு யூனிவர்சல் செட்டில் என்ன இருக்கோ அதுதான் நமக்கு பி டேஷோட ஆன்சர். ஓகேவாம்மா? இப்போ ஏ டேஷ் கண்டுபிடிச்சாச்சு, பி டேஷ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஏ டேஷ் யூனியன் பி டேஷ்னா என்ன செய்யணும்? ஏ டேஷையும் பி டேஷையும் சேர்த்து எழுதுறதுக்கு தான் ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். நெக்ஸ்ட் ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ்னா ஆல்ரெடி ஏ டேஷ் கண்டுபிடிச்சிருக்கோம், பி டேஷ் கண்டுபிடிச்சிருக்கோம். இதில் காமனாக எடுத்து எழுதுனா ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ். ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ் எப்படி கண்டுபிடிக்கணும்? யூனிவர்சல் செட் எழுதணும், ஏ யூனியன் பி எழுதணும். ரிமைனிங் கேன்சல் பண்ணுறதை கேன்சல் பண்ணிட்டு ரிமைனிங் என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதணும்.